ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுவாரஸ்யமான பதிவு. எட்டும் சனியும் இதை பற்றி தான் விளக்க போறேன். எனது மேன்மை மிக்க பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடின்படி தான் பலன்கள் இருக்குங்க. கோல்சாரம்லாம் அதை தான் பார்க்கணும். நீங்கள் எந்த முறையில் ஜோதிடர்கள் அனைவரும் வணக்கத்துக்குரியவர்கள். நீங்கள் எந்த முறையில் பலன் பார்த்தாலும் ஃபினிஷிங் பண்ணுறது சுபத்துவ பாவத்துவம் தாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஞானிகள் கிரகங்களை 2 வகையாக பிரித்தாங்க. சுபக்கிரகங்கள், பாவக்கிரகங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொன்னால் இயற்கை சுபக்கிரகங்கள், இயற்கை பாவக்கிரகங்கள் நம்ம எடுத்துக்கலாம். லக்ன சுபர் வருவார், லக்ன அசுபர் வருவார். இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. அப்போ சுபக்கிரகங்கள் தரும் விஷயங்கள் சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தரக்கூடிய விஷயம் பாவத்துவம். இப்போ நீங்கள் வேற எந்தெந்த முறையில் பார்க்குறீங்களே, கேபி சிஸ்டம், சார் அமைப்பு, பாவத் பாவகம், ஏதோ எத்தனையோ ஏஎல்பி இப்படிலாம் இருக்குதுங்க. எல்லாருமே அதாவது ஜோதிட பெருங்கடலில் ஒருத்தர் கிழக்கு நோக்கி பயணப்பட்டு தேடுறாரு, ஒருத்தர் மேற்கு நோக்கி போய் தேடுறாரு, தெற்க தேடுறவங்க இருக்காங்க, வடக்க தேடுறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு வடகிழக்கு தென்மேற்கு இப்படி என் திசைகளும் தேடுவார்கள் அவங்களோட திறனுக்கு தக்கன. இப்போ ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் சாதிப்பார்கள் கண்டிப்பா. எப்படி இருந்தாலுமே கிரகங்களுடைய தன்மை அது என்ன பலன் தருங்கிறதுக்கு அந்த சுபத்துவத்தை பார்க்கணும்ல. கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, உண்டுல நீசமா இருக்கா, நீசமாயி பாவீனமாகுதா, நீசமாயி பாவத்துவமாகுதா, உச்சமாயி பாவத்துவமாகுது, பல நிலைகள் இருக்கு. ராசி கட்டத்துல தனித்தனியா இருந்தாலும் ஒட்டுறது உண்டு, ஒரே ராசி கட்டத்துல விலகுறது உண்டு. இதுதான் நுட்பமான விஷயங்கள் தானேங்க. அப்ப இந்த சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம் தானே. அவர் ராசினாலுமே அவர் இப்போ மகர கும்பலக்கணங்களில் மகர ராசி கும்பராசியில் உள்ளவங்கெல்லாம் பலவீனமான அமைப்பில் அந்த சனியின் தொடர்பு என்ன செஞ்சுருங்கிறத அழகாக சொல்கிறேன். அவங்களும் ஆமாங்கன்றாங்க அந்த பீரியட் எடுத்து. அப்போ நம் கண்ணை குத்தாது, சில சமயங்கள் தெரியாமல் படும்ல, அதான் சனி அப்படின்லாம் வளர்க்கும் கொடுத்துட்டேன். இப்போ 8ஆம் இடமும் சனியும், 8இல் சனி கூட எடுத்துக்கிறோமுங்க. சரியா? சுபத்தன்மை பாவத்தன்மைக்கு தகுந்தவாறு தான். இப்போ சனியை நான் திட்டுறேன்னு எல்லா பேருமே மனசில் இருக்குது, வெளியே சொல்கிறாங்க. நான் சிலர் போல பட்டம் படித்து பட்டம் கொடுத்த பேராசிரியர் சொல்றாரு, சண்டாளன், துரோகி, முதுகில் குத்துபவன் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அவருக்கு ஒரு சுபத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆப்ஷன் இருக்குல்ல, பாவத்தன்மை மட்டும் அவருக்கு இருந்து எந்த சுபக்கிரகம் பார்க்காம அவர் முழுக்க முழுக்க பாவியாவே இருந்தாருன்னா உலகம் தாங்காது. அப்படி இருந்தா தான் அவர் சொல்றது பொருந்தும். சண்டாளன், துரோகி, முதுகில் குத்துபவன் இதெல்லாம் சனிக்கு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல. தாழ்வு மனப்பான்மை எல்லாரும் தான், நயவஞ்சகம் போடுறாம எல்லாம் தான். ஆனா அவர் சுபத்தன்மை அடைவார்ல, அப்ப அது நிலையில்லாத தன்மை தானே, பேசக்கூடாது. அதுக்காக நிலையில்லாத தன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் ஈஸ்வரர் பட்டமும் கொடுக்கக்கூடாது. சிவன்கிட்ட ஈஸ்வர பட்டத்தை வாங்கினாருன்னு புராணத்தை உள்ள இழுத்தியன்னா, சிவன் பிறவியே வேணாம் என்னுடைய பாதத்துக்கு வாழ்ந்தான்னு சொல்றாரு. புராணப்படியே பேசுவோம். என்னுடைய பாதத்துக்கு வாழ்ந்தான் சொல்றாரு, பிறவியே வேணாம் தானே சொல்றாரு. அப்ப இவர் பிற ஆயுள் காரகனா இருக்காருல்ல, இப்ப எதிரா தெரியுதா? இப்ப இவருக்கு ஈஸ்வர பட்டமா இருக்குமா? ஜோதிடத்தை ஒளியா புரிஞ்சுக்குங்க. இறைவன் இல்லாம கிரகங்கள் இல்லை. விஞ்ஞானிகள் கிரகங்கள் அப்புறம் மெய்ஞானிகள் சொன்ன கிரகங்களுடைய நிறம், விட்ட அளவு, சுற்றளவு, அதனுடைய ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் மனிதனை பீடிக்கின்றன. கிரகங்கள் தன்மையால் மனிதர்களுக்கு சில மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படுகிறதுங்கிறத விஞ்ஞானம் ஒத்துக்கிறாது. இப்படிலாம் இருக்குது. அப்ப சனியை முழுக்க பாவக்கிரகம் தானே சொல்லியாச்சு. சுபத்தன்மை பெற்றால்தான், அதுவும் நல்ல சுபத்தன்மை பெற்றால்தான் அவர் நன்மையை செய்வார். அறகுற சுபத்துவம்னா முதல்ல கடுமையா இருந்து கெடுதல் செய்யறதை காட்டிலும் கொஞ்சம் கடுமையை குறைச்சிக்கிறார். இப்படித்தான் அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை புரிஞ்சுக்கிறேனுங்க. அப்ப அவருடைய லக்கணம்னாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப மிதுன லக்கணமே எடுத்துங்களேன், செவ்வாய் சனி சேர்ந்துருச்சுன்னா என்ன பலன் நடக்கும்? சுபத்தன்மை இருந்துச்சுன்னா முதல்ல 50% நல்ல பலன், முதல்ல கெடுதலை வச்சுட்டு அப்புறம் நன்மை செய்வார். இதெல்லாம் ஜாதகத்துலம்பா நான் உணர்ந்த விஷயங்க. இந்த என்னுடைய அருமை குருநாதர்கள் திருக்கணித வாக்கியம் எனக்கு எடுத்த உடனே முத அறிவுறுத்தினாருதான். 2 இடத்துல சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன மாதிரி கருத்தா இருந்தா, அவசியமான கருத்தா இருந்தா 2 இடத்துல மென்ஷன் பண்ணுவார். ஒரு பக்கத்துல வாக்கிய பஞ்சாங்கம் தப்பு, திருக்கணிதத்துல நல்ல சரியான பலன்னு சொல்லி அப்பவே சொன்னாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்றேன்.
அது மாதிரி கிரக சுபத்துவ பாவத்துல பலன் இருக்குங்கிறது அற்புதமா தெரியுது. சில விஷயங்கள் எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கு, ஒன்று ஒன்றா பதிவிடலாம். இப்போ பொதுவாக இதை சொல்லணும்னு நினைச்சேன். 8ஆம் இடமும் சனியும், 8ல் சனி, 8ல் சனி இருக்கலாமாங்க? ஆயுள் வளரும். 8ல் அதுவும் சொல்ல முடியாது. 8ஆம் இடத்தின் தன்மையை பொறுத்து ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. 8ல் சனி இருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அவருடைய அடுத்த கிழமையுடைய தொடர்பு அதெல்லாம் அப்புறம் விடுவோம். 8ல் சனி இருந்தால் ஆயுள் கூடும், அது ஒரு பொதுவான அமைப்பு. சரியா? 2ஆம் இடத்தை பார்ப்பார்ல, ஆயுள் தான் கூடும், அதிர்ஷ்டம் இருக்காது. 2ஆம் இடத்தை பார்த்தால் வருமானத்தில் குறை, கண்டிப்பா திருமண தாமதம், தாமதித்து திருமணம் நடந்தால் கூட அந்த சனியுடைய 2ஆம் பார்வை பலன் இல்லாமல் போகாது. இந்த வாழ்க்கை தரத்தை சிறிது குறைக்கவே செய்யும். சரி, குருவும் பார்க்குது, பௌர்ணமி சந்திரன் தாப்புல இருக்காங்க, சுக்கிரன் சேர்ந்திருக்கு, கடுமையை குறைச்சிக்கிடுவார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப நல்ல சுபத்தன்மை இருந்து 2ஆம் இடத்துல சனி இருந்தா இரும்பு சம்பந்தமானதுல அவர் இருக்காரு சொல்லிடலாம். படிச்சிருந்தா இன்ஜினியர் இருப்பாரு, படிக்கல இரும்பு சம்பந்தத்துல போய்கிட்டு இருப்பாரு. இது ஒரு கணக்குங்க. இப்ப சொல்ல வர்றது முக்கியம், எல்லாத்துக்கும் ஆதிபத்தியம் இருக்குங்க. சரியா? 8ஆம் ஆதிபத்தியம்ங்கிறது என்ன? நல்லதும் கெட்டது இருக்கு. கெட்டதுன்னா நமக்கு நல்ல நிலை இல்லை, புரட்டி போடுற வாழ்க்கை, அந்த சம்பந்தப்பட்ட தசை வந்துச்சுன்னா சிரமப்படுத்தும் 8ஆம் ஆதிபத்தியம். நல்லா இருந்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும், மேல இருந்து கீழே விழுக வைக்கும், 8ஆம் ஆதி சிறைப்படுதுன்னு வரும். இப்படி பலன்கள் வரும். பாவத்துவம் சுபத்துவம். சுபத்துவம்னா இங்க இருக்காம இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் சொல்லி ஒரு ஜீவனத்தை கொடுக்கும். அதாவது இப்படி செய்யறாங்க, லக்கணம் முக்கியம். இப்படி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. கடல்ல மிதக்கிற கப்பல் மாதிரி அப்படித்தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்ப 8ஆம் ஆதிபத்தியம் வருது, சனிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. மிதுனத்துக்கு 8, 9 வருவாங்க. 8, 9 வருதா? அப்ப அந்த இடத்துல ஒரு தந்தையா இருந்தாரு வச்சுங்களேன், இந்த மிதுன லக்னத்துக்கு அந்த 8ஆம் ஆதிபத்தியமும் அதுல ஜாயிண்ட் ஆகும். 8ஆம் ஆதிபத்தியம் மறைஞ்சிருந்தா கூட, 9ஆம் ஆதிபத்தியோட தொடர்பு ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு அந்த 8ஆம் ஆதிபத்தியம் அதுல போகும். அதாங்க சனி. சனியுடைய அம்சம் அதுதான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஜாதகர் தடுப்பாரு. சனி யோகமா இருக்கட்டும், ஜாதகர் லக்கணம் கெட்டு போச்சுன்னா அவர் சனி கொடுக்கறது அவரே தடுப்பார், வேற யாரும் தேவையில்லை, அவரே தடுப்பார். இது ஒரு விஷயம். அடுத்து சனி கொடுத்து சொத்து அழியாது. இதெல்லாம் என்னங்க? சனி தசையில தான் ஒரு கிரகம் கொடுக்குறதுல தசையில கொடுக்கும். சனி தசைக்கு பிறகு கீழ்நிலைக்கு போகிறாரு இருக்காருன்னு வச்சுங்க. ஏதோ லக்கணம் ஓரளவு வலிமையினால அவர் அந்த யோகத்தை லக்கண வலிமைக்கு தகுந்தவாறு 100% கிரகிப்பு செய்யாம 50% ஒரு சொத்தை கொடுத்து இருக்காரு. அடுத்து லக்கணம் பலவீனம்ங்கிற அமைப்புல அடுத்து புரட்டி போடுற தசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சொத்து பலம் போயிடுமே. அப்ப எப்படி சொல்லுவீங்க? அப்ப சொல்லவே கூடாது. சனி கொடுத்தால் அவர் நல்ல ஒரு அமைப்புல தர்மகரமாக யோகம் பெற்று நல்ல சுபத்தன்மையா இருந்தா சனியின் துறையில சொத்தை கொடுப்பாரு. நிலைச்சு நிக்கிறதுக்கு லக்கணம் வலுங்கிறன்னு அந்த வார்த்தையே சொல்லணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தவறான வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத யோசிக்கணும். இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு ஆழ்நிலையா 8ஆம் இடம், ஒரு மறைபொருள் கண்டிப்பாளரோ, மறைபொருள் ஒரு சிஐடி போலீஸ்னு வச்சுக்கோங்க, ஜோசியர்னு வச்சுக்கோங்க. ஜோசியருக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்கணும்ல, ஆழ்நிலையாக ஆராய்ச்சின்னு அர்த்தம். மறைந்த சாஸ்திரத்தை வெளிக்கொணர்தல். புதன் அந்த நிபுணத்துவத்துல உயர்ந்தது ஜோதிடம் தானே, எல்லா கலையிலும் உயர்ந்தது தானே. இப்ப நிபுணத்துவம் வரக்கூடிய அமைப்புல புதன் நல்லா இருக்கணும், கேது நல்லா இருக்கணும், 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் அதிபதி சிறப்பா இருந்தா ஆழ்நிலையா போவார், குருநாதர் சொல்லிக் கொடுக்கறதை காட்டிலும் தாண்டி போவார். இப்படி இது 8ஆம் அதிபதியாக சனி வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், சுபத்தன்மை நல்லா அடைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுபத்தன்மை இல்லாம அந்த சனியின் 8ஆம் இட ஆதிபத்தியம் அந்த ஒரு ஜாதகருக்கு அந்த ஜோசி அமைப்புல கொண்டு போனா ஆழ்நிலையா தேடுற அந்த அமைப்பையும் கொடுத்து சனியுடைய காரகம் தடையும் கொடுப்பாருங்க. ஒரு கிரகத்தை நம்ம சொல்றோம், சனி செவ்வாய் சொல்றோம், ஆதிபத்திய சிறப்பு கூட வச்சுக்கிறோங்க. கடகத்துக்கு 5 10 கூடிய ஒரு செவ்வாய், மிதுனத்துக்கு 8 9 இப்படி வச்சுக்கிறோங்க. ரிஷபத்துக்கு ராஜயோகாதிபதி. அந்த ஆதிபத்தியத்தை செய்வாரு. அங்க சுபத்தன்மையில இருந்தா காரகத்தை செய்வார்ல, காரகம் என்ன? சனிக்கு தடை தானே. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரும்பாலும் சரி 8ல இருக்கு லேசா சுபத்தன்மை, வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்க அவஸ்தப்பட வைப்பாரு.
ஏழு சனி அஷ்டம சனி வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சனின்னு வந்தாலே ஒரு இக்கு வருதுங்கிறத நாங்கள் உணர்த்துறோம். என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்ததை வைத்து வரும்போது ஜாதகத்தை நான் பார்க்கும்போதே எடுத்த உடனே சில விஷயங்கள்லாம் நிரூபிச்சுட்டு துருவகணிதம் சொல்றதில்லை, துருவகணிதத்துக்கு மாற்று முறை அதை அப்புறம் நான் விளக்குறேன் சொல்லிட்டு அந்த இந்த பீரியடில் நீங்கள் நல்லா இல்லைன்னு உறுதியாக சொல்கிறேனே, லக்கணத்தை பார்த்து லக்கணத்தில் வலுவுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இல்லை, சுமாரான அளவில் நல்லா இல்லை, என்னத்தையோ ஓட்டுச்சு படிநிலைகள் சுபத்துவத்தின் படிநிலை சொல்கிறேன். அப்போ தானே என்னை நம்பி உட்காடுறாங்க. என்னை பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ள அதிகாரிகளை ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்க்குறாங்கல்ல. என்ன காரணம்? இதுதான். ஆக 8ல் சனினாலே குடும்பத்தை பார்க்கும், ஆயில மட்டும் கொடுத்து அவஸ்தப்பட வைக்கும். 8ஆம் ஆதிபத்தியம் வந்தா நல்ல நிலையில சனிக்கலாம் 2-3 கிரகம் குளிப்பாட்டணும், அந்த கிரகத்தை சுபத்தன்மை அடைய வைக்கணும். அப்பத்தான் அவர் நன்மை செய்வார். மந்த கிரகம்ங்க. அப்ப சனியின் காரகத்துல தான் கொடுப்பாரு. சில போலி சாமியார்கள் உருவாக்குறதெல்லாம் சனிதான். குரு சனிக்காது சம்பந்தம் போலி சாமியார்கள் உருவாக்குறது தான். நான் ஒரு மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணி இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஜாதகம் அவர் வந்திருந்தார், ஒருத்தர் சாமியார் மாதிரி. பேச்சுக்களே பார்த்தாலே வளவளத்த பேச்சு, சனியுடைய ஆதிக்கம் இருந்து ஜாதகத்தை எடுத்து அவர் பேசுறது குடும்பமே எனக்கு வேணாம், அது வேணாம், இது வேணாம், பணம் இல்லை, பொருள் இல்லை, பணமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. நான் வெளியில அப்படியே வாடை விட்டு வெளியில போயிட்டு திருப்பி வார்டுக்கு வர்றேன். ஒருத்தர்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி அர்த்தம்? அந்த போலித்தனமான அந்த ஆன்மீகத்தை சனி கொடுக்குங்க. இதெல்லாம் தவறான வார்த்தை கிடையாதுங்க, நான் நிரூபிச்சிருக்கேன். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நிரூபிச்சிருக்கேன். குரு நல்லா இருந்தா கூட குரு சனிக்காதுல குரு பதிகம் பெற்றான்னா பக்தி இருக்கும், பக்தி நிறைந்த பக்தி இருக்கும். சனி வலுத்தா என்னைய வணங்கு, நான் தான் சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கு வரும். கேது வலுத்தவங்க ஞானவானா இருப்பாங்க. ஞானவான் அதுக்கு தனியே வேற, பக்தி வேற, ஞானம் வேற. இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய இலக்கணத்தையும் சனி தான் பார்க்குறாரு. இருந்தாலும் ஏன் உண்மையை சொல்றேன், அந்த சனி நேற்று நிறைய பட்ட பூசி இருக்கேன். ஈஸ்வரன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். நான் நாத்திகவாதியா? பிடிக்காத வார்த்தை நாத்திகம், தமிழில் பிடிக்காத வார்த்தை நாத்திகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏன் இப்படிலாம் பேசுறேன்? என்னுடைய தனிப்பட்ட அமைப்புல ஆன்மீகப்பற்று. ஜோதிடம் பட்டை அழிச்சிடணுமா? முதல்ல எந்த ஒரு உலகில் எந்த ஒரு செயலுமே இறைவன் இல்லாம இல்லை. இறைவனை வணங்கணும், அவரோட துணையோட நம்ம புத்தியை செலவழிச்சு ஜோதிஷத்தை பார்க்கணும். ஆன்மீகத்துல உள்ள இருக்கக்கூடாது. சரியா? சந்திரனுக்கு 27 மனைவிகள் சொல்ற அந்த புராணம் ஜோதிட சம்பந்தப்பட்ட புராணம். 27 நட்சத்திரங்களுக்கு 27 மனைவியா சொல்லி செஞ்சிருக்காங்க. சரியா? சனி அடிபட்டதுனால கால் நொன்றுனாரு அப்படிங்கிறதெல்லாம் இதுதான். எம்மன் அடித்ததுனால கால் நொன்றுனாருன்னு சொல்றது புராணம். அவர் மந்த கிரகம் இல்ல. 2 நாளைக்கு ஒருக்க சந்திரன் வர ராசிக்கு ஒரு ராசி கிடக்கிறாரு. இவர் 2 வருஷம் ஆகிறது இல்ல, அதனால மந்த கிரகம். இந்த புராணத்தை ஒத்துக்கிறோம். ஆனா ஈஸ்வரப்பட்ட சனி ஈஸ்வரன் வாங்கினதுங்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்ப 8ல் சனி இருந்தால் ஆயில கொடுக்கும், அவஸ்தையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆயிலையும் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அது வேற அமைப்பு. 2ஆம் இடத்தை பார்க்கறது கெடுக்கவும் செய்யும். அறகுறையா இருக்காங்க அல்லது கெடுக்கவே இல்லையும் சொல்ல முடியாது. சாயல் அதோடைய சத்து இருக்கத்தான் செய்யும். ஒரு தடை இருந்துதான் ஒரு நிறைவு வரும். பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் சொல்லிடலாம். 8ஆம் ஆதிபத்தியம் பெற்று ஒருத்தர் ஜோசியம் கனெக்ட் ஆகி பார்த்தாருன்னா ஆழ்நிலைய போக வைக்கி தடையவும் கொடுக்கும். இது அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்குதுங்க. உண்மையான சமாச்சாரம். 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் எந்த கிரகத்தை காட்டிலும் சனிக்கு ஆழமா சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலதான் இதை விளக்கியிருக்கேங்க. கிரகங்களுடைய விருப்பு வெறுப்பின்றி ஏன் ஜாதகம்னாலும் சனி அப்படித்தானே பார்க்கிறேன். என்னுடைய லக்கணத்தை தொடர்பு பொழுது இந்த குறை கண்டுபிடிக்கிறேன்ல, நான் பாட்டில் போகலாம்ல. யார் எப்படி சொல்லிட்டு போறாங்க, நமக்கு கலந்தபடி வந்துகிட்டு இருக்கோம்னு நம்ம போகலாம்ல. ஏன் சொல்றேன்? என்கிட்ட எல்லா பேரும் தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள உலக தமிழ் பூரா என்கிட்ட குவிய போறாங்களா? இல்லை. ஜோதிடத்தை தவறா விமர்சிக்க கூடாது, தவறான முறையில் புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இதுக்காக தான் இதை சொல்றேன். இப்ப என்கிட்ட சனி கடுமையா இருந்தாருன்னா லக்கணத்துல எல்லாத்தையுமே குறை சொல்லுவேன். நான் தான் பெரியவன், எல்லாமே குறைவேன் அப்படி என்ற வார்த்தை வருதா? இதுவும் சுபத்துவ பாவத்துவம் தான். நம்ம ஜாதகத்திலே நம்ம பார்த்தோம்னா சுபத்துவ பாவத்தை அதிகமாக உணரலாம். சரி, என்னை பத்தி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கருத்துக்கள் அடங்கிய கோட்பாடு அடங்கிய மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நியூஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற சேனல்ல வாரராசி பலன் சொல்றேன். வாரராசி பலன் கோச்சாரம் சொல்லணுமா? அவசியம் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? 90% பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோச்சாரங்கள் தான் பலன் கொடுக்குதுங்கிறது உணர்ந்திருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. புதிய வரலாறு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது. ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் தளத்தில் எழுதினேன். என்னுடைய சாய் செல்வம்ங்கிற ஃபேஸ்புக்கில் எழுதினேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவப்படி பலன்களை கேட்டது உள்ள 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்கள் கூறினேன். அப்பதான் உருப்படியான விஷயம். என்னுடைய குருநாதர் அறிவுறுத்தியது அதுதான். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி இருக்கும், எப்ப நடக்கும், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாழ்க்கை சம்பவங்களை அப்படியே ஒப்பிட்டு திருமண பொருத்தத்தை பார்க்கணும். சில பேர் தசாபுத்திகள் எதுவும் சம்பந்தம் இல்லை, திருமண பொருத்தம் பார்க்கணும். எதாவது சொல்றாங்க? 10 பொருத்த பட்டியல். அந்த 10 பொருத்த பட்டியலில் எதையும் சொல்ல முடியாது. திருமணம் எப்படி இருக்கு சொல்ல முடியாது, எப்போ நடக்கும் சொல்ல முடியாது, எப்போ குழந்தை பிறகு சொல்ல முடியாது, குழந்தையோட தரத்தை சொல்ல முடியாது, அவரோட ஆரோக்கியத்தை சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. அப்புறம் அது எதுக்கு? ஆக திருமண பொருத்தம் அனுகூல அமைப்பில் பார்த்து சிறப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா பால்களை துல்லியமாக அறியலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.